வீடியோல ஒரு சக்தி வாய்ந்த கோயிலை பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்க கதையும் தான் பார்க்க போறோம். ஒரு வைர வியாபாரி கடும் பஞ்சத்தால சிதம்பரம் மண்ணில இருந்து வெளியேறி மதுரை மீனாட்சி அம்மனை தொழுத்துட்டு அந்த குளக்கரையில இருந்து கல் எடுத்து பயணத்தை மேற்கொள்றாங்க. பெரும் நடைப்பயணம் மேற்கொண்டு பல்லசேனா என்னும் இந்த பாலக்காடு பகுதியை அடைகிறாங்க. இங்க வந்ததும் அவங்க வணிகம் ரொம்ப நல்லா நடக்குது. பல வருடம் கழிச்சு அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு முதியவருக்கு மீனாட்சி அம்மனை தரிசிக்கணும்ன்ற ஆசையும் வருது. ஒரு முட்டை ஃபுல்லா வைரமும் ஒரு பனை ஓலை கூடையும் எடுத்துட்டு அவர் புறப்படுறாரு. குளத்துல நீராடுறதுக்காக குளக்கரையில அவரோட மூட்டையை வச்சுட்டு போயிட்டு வர்றாரு. நீராடிட்டு அந்த மூட்டையை எடுக்க எவ்வளவு முயற்சி செஞ்சும் அவரால் எடுக்க முடிய மாட்டேங்குது. அங்க இருக்க ஆடி மீக்கும் பசங்க கிட்ட அந்த மூட்டையை பாதுகாக்க சொல்லிட்டு அவர் குடும்பத்தினரை கூட்டிட்டு வர்றாரு. குடும்பத்தினர் முயற்சி செஞ்சு பாக்குறாங்க, எடுக்க முடிய மாட்டேங்குது. கடைசியாக பிரசங்கம் பாக்குறதுக்காக ஆளை வர வைக்கிறாரு. பிரசங்கம் பாக்குறவர் தியானிச்சு பார்க்கும்போது பனை ஓலை குடைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டமும் மதுரை மீனாட்சி அம்மனோட ரூபமும் தெரியுது. இந்த அற்புத நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக ஊர் மக்கள் எல்லாமே கூடிட்டாங்க. அதனால இந்த இடத்திற்கு குடமண்ணு என்ற பெயரும் இருந்துச்சு. 400 வருடங்கள் கழிச்சு அர்ச்சகர் கனவுல அம்மன் தோன்றி ஆலயம் அமைக்க சொல்லி கேட்டதால இப்ப இருக்க இந்த ஆலயம் அமைந்திருக்கு. மீன்கள் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருந்த குளத்தின் அருகே இந்த அம்மன் தோன்றியதுனால மீன் குளத்தி பகவதி அம்மன் என்று பெயர் வந்தது.